தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது அந்த இறுதி ஊர்வலம் நடந்த வண்டியிலிருந்து இறக்கப்பட்டு அந்த சவக்குழி இருக்கக்கூடிய பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இறுதிச் சடங்குகளை செய்வதற்காக புத்த பிக்குகள் உள்ளிட்டோர் வந்திருப்பதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. நம் திரையில் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கும் அந்த பொத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரது உடலானது சுமந்து கொண்டு வரப்படுகிறது இறுதி மரியாதைக்காகவும் இறுதி சடங்குகளுக்காகவும். அமைதியோடு அண்ணனுடைய அடக்கத்தை நிறைவேற்ற அமைதி காக்குமாறும் முறையான முறையிலே ஒத்துழைக்குமாறும் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு தலைவர்கள் முக்கிய நபர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அண்ணனுடைய ஒழுக்கத்தை இங்கே கடைபிடித்து அதே போன்று அன்றையில் இருந்தால் எந்த ஒழுக்க வேண்டுமோ ஒழுக்கத்தை கடைபிடித்து மற்ற இடங்களுக்கும் செய்து தயவு செய்து முறையான முறையில் இங்கு அமைதி காக்குமாறும் இறக்கி வைக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணனுடைய உடல் சந்தனப்பேட்டிலே இறக்கி வைக்கப்படுகின்றது. தொண்டர்கள் அண்ணனுடைய உடன்பிறப்புகள் அமைதி காத்து அதனை நிறைவேற்றி தருமாறு தங்களை மிகவும் 7 மணி நேரத்தை கடந்து நடந்த இறுதி ஊர்வலம் தன்னுடைய இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது அவர் தழுவிய புத்த மதத்தின் வழிமுறைகளின்படி நெறிமுறைகளை பின்பற்றி நல்லடக்கமானது செய்யப்பட இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அதற்கான பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. அவருடைய உடலுக்கான இறுதி மரியாதையும் இறுதி சடங்குகளையும் செய்வதற்கான பணிகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைப்பில் இணைகிறார். ராமச்சந்திரன் வணக்கம். இப்போ பொத்தூர் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு என்னென்ன மாதிரியான சடங்குகள் அங்கு செய்யப்பட இருக்கின்றன? இந்த நல்லடக்கம் செய்வது அப்படின்றது வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்க போகிறது? ஏன்னா மிக நீண்ட ஒரு இறுதி ஊர்வலம் நடந்ததை நம்ம பார்த்தோம். இதற்கு பிறகு என்னென்ன நடக்க இருக்கிறதுங்க? வணக்கம் பார்த்திபன். பிஎஸ்பியின் மாநில தலைவர் திரு ராமஸ்டாங்கின் உடலானது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சுமார் 7 மணி நேரத்திற்கு பயணத்திற்கு பிறகு தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூருக்கு வருகை இருந்துள்ளது. அங்கு ரோஜா நகர் என்ற பகுதியில் தான் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அவர் புத்த மத தழுவியதால் புத்த வழக்கப்படி அவரது இறுதிச்சடங்கு நடைபெறும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 7 புத்த துறவிகள் அவருக்கு இறுதிச்சடங்கு செய்ய உள்ளனர். அவரது உடலுக்கு 5 திரவியங்களை தெளிக்கப்பட்டு அவர் உடல் முழுவதுமாகவே வெள்ளை ஆடை அணிந்து சந்தன பேழையில் வந்து அவர் அடக்கம் செய்யப்பட உள்ளார். அந்த சந்தன பேழையில் சமத்துவ தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் என அந்த
எனவும் அவரது அந்த சந்தனப்பேழையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அவரது உடலானது தற்பொழுது அந்த இறுதி ஊர்வல வாகனத்திலிருந்து இறக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய அவரது உறவினர்கள், நெருங்கி குடும்ப உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் அனைவருமே வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவருக்கு நேரடியாக இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன், அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகவை, அதே போல புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் மற்றும் பிஎஸ்பி கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்களும் வருகின்றார்கள். நள்ளிரவு 12 மணியை தாண்டியும் மாலை 6 மணி இருந்த கூட்டம் கலைந்து போகாமல் மழை மற்றும் காற்றுடன் கூடிய மழையும் பெய்தது. அதையும் பொருட்படுத்தாமல் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பிஎஸ்பி தொண்டர்கள் அவரது உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்கின்றனர். அவரது உடலை பார்த்து அவரது உடல் கொண்டு வரும் பொழுது தொடர்ச்சியாக வீர வழக்கம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு அவரது உடலை சுமந்து நேரடியாக கொண்டு வரப்பட்டு தற்பொழுது சந்தனப்பள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலானது தற்பொழுது புத்த மதத்தின் அடிப்படையில் இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 மணி நேரத்திற்கு அவர் புத்த மதத்தின்படி அவர் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வீர வணக்கம், ஜெய் பீம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு அவருக்கு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இணை ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு அமர்த்தப்பட்டதாக தொடர்ச்சியாக எந்த வகையிலும் தள்ளுமுள் ஏற்படாத வகையில் அவர்கள் இரும்பு தடுப்புகள் மற்றும் கட்டைகள் மூலமாக தடுப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சுமார் புத்த மத வழக்கப்படி சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பார்த்திபன், ராமச்சந்திரன், நீங்க குறிப்பிட்ட மாதிரி மாலை பார்த்த கூட்டம் அதே அளவுக்கு இப்பயும் இருக்கிறது. இருசக்கர வாகனம், கார்கள்னு புடைசூழதான் அந்த இறுதி ஊர்வலம் நடந்து வந்ததையும் நம்ம பார்த்தோம். இவ்வளவு கூட்டத்தையும் கட்டுப்படுத்த இந்த நள்ளிரவு நேரத்திலையும் காவல்துறையினர் எந்தெந்த பணிகளை அங்க முடுக்கி விட்டுருக்காங்க? அது சம்பந்தமா எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? நிச்சயமாக மாலை 4:30 மணிக்கு துவங்கிய அந்த இறுதி பேரணியானது கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கு பயணத்திற்கு பிறகு 21 கிலோமீட்டர் கூடிய பொத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூர் கொண்டு வரப்பட்டது. இதில் எந்த விதமான இடையூறு ஏற்படாத வகையில் ஆவடியைச் சேர்ந்த ஆவடி மாநகர காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 300 பேர் பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இணை ஆணையர் ராஜேந்திரன் தலைமையிலான 300 காவலர்கள் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்படாத வகையில் அந்த இறுதிச் சடங்கு செய்யக்கூடிய அந்த ரோஜா நகர் பகுதியை சுற்றிலும் இரும்பு தடுப்புகள் பாதுகாப்பு பணியில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் கட்டைகள் மூலமாகவே தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளே செல்லுவதற்காக ஏதுவாகவே இங்க பாதுகாப்பு பணியில் காவலர்கள் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக பிஎஸ்பி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அமைதி காக்க வேண்டும் எனவும் காவல்துறை அறிவுறுத்தலின்படி அவர்கள் ஒளிபெருக்கி மூலமாக தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட மாலை 6 மணிக்கு கூடிய அந்த கூட்டமானது மழையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் உள்ளிட்ட குழந்தைகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 100கணக்கான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் இங்கு காத்திருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. மேலும் வகையிலும் கூட்டம் கலைந்து செல்லாத வகையில் தொடர்ச்சியாக காத்திருந்து அவரது உடலை நேரடியாக பார்த்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காகவும் அவர்கள் பல்வேறு மலர் வளையங்களை கொண்டு வந்து காத்திருக்கக்கூடிய சூழல் நம்ம இங்க பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக புத்த வழக்கப்படி சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர் இறுதி சடங்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.